இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்னு பாக்குறீங்களா? என்ன ஆச்சுன்னு சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சமயபுரத்துல புதுசா கட்டிட்டு இருக்க ஆர்ச்சி தாங்க. ஆமாங்க, நம்ம இப்ப சமயபுரம் மாரியம்மனை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம தலைவனுக்கு மொட்டை போடுறத பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ உள்ள என்ட்ரு ஆனோடனே இதுதான் நம்ம மொட்டை அடிக்கிறதுக்கான சீட்டு தரோம். இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். நீங்கள் இங்கே காசு கட்ட தேவையில்ல. இந்த ரசீது ப்ளஸ் ஒரு பிளேடு கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே மாடிக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு எல்லா செட்டப்பும் இருக்கும். மொட்டை அடிக்கிறதுக்கு உண்டான அந்த ரிசிப்ட்லேயே டோக்கனும் போட்டிருக்கும். அந்த டோக்கனுக்காரங்களை போய் நீங்கள் பார்க்க வேண்டியதான். முடியை பார்த்து ஃபீல் பண்ணது போகிறோம். உட்கார்றா டேய். வழியா மொட்டையை போட்டாச்சு. இந்த மாட்டை குளிப்பாட்டிட்டு இழுத்துட்டு போக வேண்டியதான்பா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க. தரிசனமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சாமி அருள் பெற்றாச்சுங்க. அதாவது லாஸ்ட் இயருக்கு வருஷம், அதாவது 2023 ஜூன் மாதம் முடி வெட்டினேன். அதாவது நான் முடிதான் வெட்டினேன். அப்போ விட்ட மொட்டை இப்போ நான் வந்து டிசம்பர் 31 தான் மொட்டை அடிச்சிருக்கேன். ஏன் எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது இப்போது வேண்டுதல்னு வைப்பாங்க.
இது நான் வேண்டுதல்னு வைக்கல, யதார்த்தமாக முடிவிட்டேன். அது அப்படியே வேண்டுதல் ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் ஒரு குட்டி பையன் பிறந்திருக்கான். அதனால தான் இந்த வேண்டுதல். இது மட்டும் வேண்டுதல் இல்லை, இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வேண்டுதல் சீரீஸாகவே வரும். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முடியை வச்சுட்டு நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க. ஐயோ, ஒரு ஊருக்கு போக முடியாது, வர முடியாது, ஒருத்தவங்க வீட்டில் நைட்டு ஸ்டே பண்ண முடியாது. கொண்டை, கிளிப்பு, இந்த பேண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம். அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் நைட்டு தூங்கும்போது கழட்டி வச்சுட்டு எடுத்து படுத்தேன்னா தலைமுடியெல்லாம் பேண்டு விரிஞ்சிட்டு பேய் மாதிரி ஆயிடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஒரு 2 வருஷமா. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், நல்லா இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வேண்டுதல் சீரீஸில் மீட் பண்ணுறேன். பாய்.